எனக்கு எப்பயுமே எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ வில் டேக் சம் டைம். எதுவாக இருந்தாலுமே, எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம ஒரு ஸ்க்ராட்சில் இருந்தோ இல்லை ப்ராசஸில் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஒரு டைமில் போய் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். டக்குன்னு உடனே ஒரு விஷயம் வரும்போது கற்றுக்காமல் நம்ம போய் நிற்கும் போது தான் நமக்கு நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால் எனக்கு லேர்னிங் ப்ராசஸ் பிடிக்கும். ஸோ அதனால் என்னுடைய டைமோ என்னவோ தெரில, அது அப்படியே பொறுமையாக ஸ்லோ ஸ்பீடாக கரெக்டாக ஓகே இதுக்கப்புறம் இதுன்னு அமையிறதுனால அது அந்த டைம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே வி ஹேவ் டு லேர்ன். நம்ம ஒரு டைமில் ப்ரிப்பேர் ஆகி நம்ம கஷ்டப்பட வேணாம். ப்ரிப்பேர் டைமில் நம்ம லேர்ன் பண்ணிடலான்றக்காக இந்த லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறதுனால அவராக பிளானிங் தான். எனக்கு என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல விஜய் டிவிக்கு முன்னாடி ஐ வாஸ் லோக்கல் சேனல் விஜய். நான் லோக்கல் சேனல் நிறைய சேனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்ல நிறைய ஃப்ரீலான்ஸா இருக்கும்போது நிறைய சேனல் ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் டைம்ல 50 சேனலுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு டைம்ல பர்டிகுலர் டைம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு விஜய் டிவிக்கு அப்புறம் எதுவுமே நான் பண்ணல. ஸோ விஜய் டிவிக்கு அப்புறம் என்னன்னா நம்மளை நோட் பண்ணுறாங்க, எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. அப்போ நம்ம பண்ணுற விஷயம் அடுத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணுதோ இல்லையோ ஒன்று நம்ம ஸ்டேபிள் படிக்கணும்னு விஷயம் இருக்குல்ல. அதனால சூஸ் பண்ணுறதே பார்த்து பொறுமையாக திருச்சிட்டம்பலத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் திருச்சிட்டம்பலம் ஒரு கேப்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிடக்கூடாது. டேக் டைமாக இருந்தாலும் குட் திங்ஸ் டேக் டைம்னு சொல்லுவாங்கள்ல. அதனால டேக் டைமாக இருந்தாலும் கரெக்டான வர்த்தான ஒரு விஷயம் வரணுன்றக்காக ஐ வில் வெயிட் தட் மூமெண்ட்.